எக்ஸஸ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரொம்ப ட்ரை ஆக்க வேணாம். என்ன பண்ணிட்டும் என் பொட்டு அப்படியே இருக்கு. ஓகே, தென் த மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோ. இதில் வந்து கர்டு இருக்காங்க, தயிர், சுகர் இருக்காங்க. சுகருக்கு என்ன சொல்லுவேன்? சர்க்கரை. ஓகே, சுகர். இது வந்து இந்த ஸ்பூனோட ஈச் 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இதில் நான் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த சுகரோட எட்ஜஸ் இல்லையா, அது ஷார்ப்பாக இருந்தால் ஃபேஸில் எல்லாம் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வரும்ல. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாக தான் அதெல்லாம் மெல்ட் ஆகி அந்த எட்ஜஸ் எல்லாம் போகும். இது வந்து யோகர்ட்டோட ஒரு டப்பா தான். நான் இப்போது ரீசெண்டாக சாப்பிட்டேன். ஸோ நான் நினச்சேன் ஒரு பாத்திரம் வந்து நான் எடுத்து வேஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் வாஷ் பண்ணணும் இல்லையா, கொஞ்சம் லேசியாக இருக்குது. அதனால ஓகே, அந்த லேசினஸ் ஒர்க்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? வெட்டியாக தான் சும்மா இருக்குது. ஓகே, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஃபேஸில் போட்டுக்கலாம். என்னமோ கொள்ள கை போடணும். ஐயோ, பாத்திரம் தான் பெட்டர். இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஃபேஸ் பேக் மட்டும் போதும் உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இல்லையா, டேனோட கருப்பு, ஃபேஸில் கருப்பு, அது அவ்வளோ ரெடியூஸ் ஆகும். என்ன உங்களுக்கு பார்த்தா அந்த மாதிரி ஆஃப்டர் பிஃபோர் தெரியுமா? எனக்கு புரியலை. எனக்கு தெரியல. அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்க இருந்தாலும் நான் இவ்வளோ போதும், இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் 1 ஸ்பூன் தான் இருக்குது, அதில் கூட பேலன்ஸ் இருக்குது. ஸோ சேம் தான் ஸ்க்ரப் பண்ண மாதிரி 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணுறங்க. திஸ் இஸ் ஆக்ட் அஸ் எ மசாஜ் ஜெல். ஸோ ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. நான் மசாஜ் பண்ணிட்டு வரேன். 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ஸ்டிக்கியாக அது என்ன சொல்லுது, 5 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுங்க. 5 மினிட்ஸ் எங்கள் ஃபேஸ்லேயே இது இருக்கட்டும்.